காய்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டோட்டலாக நம்ம 100 பாயிண்ட் மேலே கேப்சர் பண்ணிருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாராலையும் சொல்ல முடியாது காய்ஸ். மார்க்கெட் ஓப்பனிங் 3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் சைடுவேஸில் இருக்குன்னு ஒரு செமையான இன்ட்டு பாயிண்ட் காய்ஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டு பேருமே பாருங்கள். நான் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்கான். ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும்போது மார்க்கெட்டு சைடுவேஸில் தான் இருக்கும்னு நான் இன்ட்டு ஏற்கனவே கொடுத்துட்டேன். இவனுடைய புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 62, காலோட புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் 160, 24,100 செக்ரேட் ப்ரைஸ். ஆனால் ரெண்டு பேருமே பாருங்கள் ஸ்டில் நவ் இது வரைக்குமே அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் இருக்கான். இந்த இன்ட்டு நோட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் சேனலில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எந்த டைமில் என்ட்ரி எடுக்கணும், எந்த டைமில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் கைஸ். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், வாங்க நம்மளுடைய நிஃப்டி 3 லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடையினாலும் ஆப்போசிட் தான் என்ட்ரி எடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லாஜிக் சொல்லிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை யார் ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்கன்னா புட்டு தான் உடைக்கிறான். அப்போ அதனால் நம்மளுக்கு கால் சைடில் தான் என்ட்ரி. புட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் யார் உடைக்கிறான்னா லோ தான் உடைக்கிறான். அவனுக்கு நம்மளுக்கு அப்போ கால் சைடு தான் என்ட்ரி. இங்கே பாருங்கள், கரெக்டாக 10:10க்கு புட்டு சைடு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைக்கிறான். அப்போ நம்மளுக்கு கால் சைடில் என்ட்ரி. 10:10க்கு நம்மளுக்கு கால் சைடு என்ட்ரி. இங்கே பாருங்கள், 10:10க்கு நம்மளுக்கு கால் சைடு என்ட்ரி. இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள், 10:10க்கு கால் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி. இந்த இடத்துல 10:10க்கு நம்ம கால் சைடு என்ட்ரி பண்ணும்போது 174 நம்மளுக்கு 209 பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், 174 209 பாயிண்ட்டு. கரெக்டாக நம்மளோட 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாங்க. ஆனால் நம்மளுடைய நிஃப்டி 3 லாஜிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகியிருந்தனா நீங்கள் இந்த லோவில் இருந்தே நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாங்க. இந்த லோவில் இருந்தே கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த லோவிலேருந்து நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் நம்மளுடைய நிஃப்டி 3 லாஜிக் மட்டும் நீங்கள் வச்சு என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, யார் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோவை உடைக்கிறானா புட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து உடைச்சான். அப்போ நீங்கள் என்ன பார்க்கும்போது நீங்கள் கால் சைடு தான் என்ட்ரி எடுத்துக்கணும். அந்த டைமிங்கோட 10 இந்த கால் சைடு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 10:10க்கு எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். நம்மளுடைய லாஜிக்கில் என்ட்ரி போட்டுட்டோம். இப்போது இந்த லோலேருந்து எப்படி ப்ரோ நீங்கள் என்ட்ரி பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ எப்படி பிடிச்சிருன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. யார் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பன், ஐ, லோ, க்ளோஸ் இந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் எப்படி ப்ரோ இந்த லோவிலேருந்து எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். அதுதான் நம்மளுடைய நிஃப்டி 3 லாஜிக்கில் ஒருத்தர் கீழே இறங்கினானா ஒருத்தர் மேலே தான் போய் ஆகணும். ஒருத்தர் மேலே போனானா அவன் கீழே இறங்கி தான் ஆகணும். நம்மளுடைய லாஜிக்கில் கால் சைடு கீழே இறங்கினானா புட்டு சைடு மேலே போகும், புட்டு சைடு கீழே இறங்கினானா கால் சைடு மேலே போகும். இல்லை ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தானா அவன் சைடுவேஸில் இருக்கும். இதுதான் நம்மளுடைய லாஜிக். இப்போ இந்த லாஜிக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சு. அதேமாரி நீங்கள் புட்டுக்கும் வாட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் இவனுடைய ஓப்பன் கேண்டிலும் பாருங்கள் ரெட்டு, இவனுடைய ஓப்பன் கேண்டிலும் ரெட்டு, இவனுடைய ஓப்பனும் பாருங்கள் ரெட்டு. இவனுடைய ஓப்பன் கேண்டில் ரெட்டு. அப்போது ரெட் கேண்டிலுக்கு ஓப்பன் எங்கே இருக்கும்? டாப்பில் தான் இருக்கும். ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு கீழே போயிட்டான். ஆனால் ஓப்பனுக்கு கீழே போயிட்டவன் கால் லோவில் சப்போர்ட் எடுக்கிறான். 135 லோவில் சப்போர்ட் எடுக்கிறான். ஆனால் இவனுக்கு பாருங்கள், இவனுக்கு லோவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது கேண்டில் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது கேண்டில் இவனை லோவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இருக்குங்களா? இல்லை. இங்கே பாருங்கள், இவன் ரெண்டாவது கேண்டிலே இவனுக்கு லோவுக்கும் அவனுடைய செகண்ட் கேண்டில் க்ளோஸுக்குமே 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இவங்க பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரெண்டாவது கேண்டிலுக்கு சப்போர்ட் எடுக்கிற பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் கம்மி. க்ளோசிங் பாடியிலேருந்து அவன் அடுத்த கேண்டிலே பாருங்கள், க்ளோசிங் பாடியிலேருந்து அடுத்த கேண்டிலே அவன் லோவில் சப்போர்ட் எடுத்துட்டான். அப்போ இங்கேயே புரிதல் வந்துருச்சு. ஒருத்தன் மேலே இருக்கான், புட்டு சைடுமே மேலே இருக்கான், புட்டு சைடு மேலே இருக்கான், கால் சைடு கீழே இருக்கான். அப்போ நீங்கள் இந்த லோவில் என்ட்ரி போட்டிருக்கலாம். இந்த லோவில் நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு அவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகிறானா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அவன் ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு அவன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகிறானான்னு பார்க்கணும். அவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அவன் மேலே போகலை அப்படின்றம்போது நீங்கள் புட்டு சைடு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்.
ஆனால் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தவன் புட்டு கீழே வந்துட்டான். இங்கேயே சிக்னல் நம்மளுக்கு கொடுத்துட்டான். புட்டு சைடுக்கு மேலே இருந்தவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் புட்டு சைடு மேலே இருந்தவன் செகண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரும்போது 2 பேருமே மார்க்கெட்டு சைடுவேஸ். ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி எடுத்த பாயிண்ட்டு நம்மளுக்கு லோ. ஓகேங்களா, கால் சைடு நம்ம என்ட்ரி எடுத்த பாயிண்ட்டு லோ. அப்போ அந்த என்ட்ரி எடுத்த பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகிறானா அப்படி வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தடுத்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகிறானான்னு பார்க்கணும். அப்படி அடுத்தடுத்த கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனான்னா நீங்கள் வந்து கால் சைடே ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே போயிட்டு பிறகு நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணுறானான்னு பார்க்கணும். நம்மளுடைய லாஜிக் ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுற லாஜிக் வந்து ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஐக்கு மேலே சஸ்டெயின் பண்ணானான்னு பார்க்கணும். இந்த 3 லாஜிக்கில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கால் சைடே என்ட்ரி இருந்திருக்கணும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் கால் சைட்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சு பிடிக்கும்போது இந்த 76 பாயிண்ட்டை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம இதே லாஜிக்கில் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற லாஜிக்கை நம்ம வச்சுருக்கோம். நம்ம மார்க்கெட்டை மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணுறது நம்ம நிஃப்டி 3 லாஜிக் வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துரும் கைஸ். அதை நம்மளை வந்து புரிதலை வச்சுட்டு பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ட்ரெண்டு ரிவர்சல் பாயிண்ட் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, நம்மளுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் லாஸ்ட் லோ, இவனுடைய புட்டோடைய அன்னை டேவுடைய லாஸ்ட் லோ பாயிண்ட்டை பாருங்கள் 36. அந்த 36 அந்த லாஸ்ட் லோ பாயிண்ட் வந்து 36 லாஸ்ட் லோ பாயிண்ட்லேருந்து அவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், அவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு இன்சைடு வந்துட்டானா அவன் வந்து ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டான்னு அர்த்தம். அவனை லாஸ்ட் லோவிலேருந்து பிஃபோர் லோவுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு இன்சைடு வந்துட்டானா ட்ரெண்டு கண்டினியூ ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகினதை இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும். எப்போ எந்த டைமு பாருங்கள், 11:20. இந்த 11:20க்கு அவன் பாருங்கள் 11:25 பாருங்கள், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு உள்ளே வந்துட்டான். அப்போ ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு உள்ளே வந்துட்டாலே இவன் வீக் பாயிண்ட் ஆகிட்டான். அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலே அவன் என்ன பண்ணுவான்னா மேலே போவான். அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். ஒருத்தவன் கீழே இறங்குறான்னா ஒருத்தன் மேலே தான் போய் ஆகணும் லாஜிக். இப்போ கால் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டான். ஒன்று இவன் புட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகணும், இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸோட போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு 2 பேருமே சைட்வேஸில் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்போ இவன் கீழே வரும்போது இவன் மேலே தான் போய் ஆகணும். இப்போ அவன் கீழே வந்துட்டான், நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இந்த 20க்குலாம் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இங்கே இதுவாகிடுச்சு. 11:15க்கு கிளியர் கட்டான சிக்னல் வந்துடுச்சு. நம்ம 11:20க்கு வந்து நம்ம 11:16க்கு என்ட்ரி போட்டுருந்தாலும் நம்ம இங்கே வந்து ஒரு 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் இவ்வளோ தாங்க நம்மளோட லாஜிக்கே. இந்த லாஜிக்கு கிளியர் கட்டாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு புரியாது. நம்மளுடைய நிஃப்டி 3 லாஜிக் உங்களுக்கு புரியணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் போய் இணைஞ்சிக்கிங்க. உங்களுடைய லாஸ் ஆகிற ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த புரிதலை கொண்டுட்டு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கட்டும். இந்த குரூப்பானது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும்தான். நீங்கள் எஜுகேஷன் எடுத்துக்கங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் கைஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.